திகட்ட தித்திப்பாய் இனிக்கும் செய்தியா சக்கரை விலை உயர்வு செய்தி காதுல தேனாய் பாய. ஈராக் நாட்டு உள்நாட்டு போர் உச்ச கட்டத்துல குண்டு மழை பொழிய உங்க வீட்டு செய்தி எங்க வீட்டு செய்தி ஊரு செய்தி உலக செய்தி எல்லாம் வரிசை கட்டி வந்திருக்கு. காலங்காத்தால கலகலப்பா நக்கலா நையாண்டியா தூக்கலா வந்திருக்கிற காரசரமான பேப்பர் தோசைய பார்த்து ரசிங்க. சூப்பரான செய்தி நம்ம செய்தி. வேட்புமனு தாக்கல் முடிந்து விட்டதால் தமிழகத்தில் ஒன்னு கண்ணே கண்ணுன்னு நடக்கிற மாநிலங்களவை தேர்தலுக்கு இலைக்கட்சியின் வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் நவநீத கிருஷ்ணன் போட்டியின்றி வெற்றி பெறுவது உறுதியாகிவிட்டதாக செங்கோட்டைக்கு டிக்கெட் புக் செய்கிறார் நமது ஆர்வ கோளாறு செய்தியாளர். 8ஆம் தேதி ரயில்வே நிதிநிலை அறிக்கை, 9ஆம் தேதி பொருளாதார ஆய்வறிக்கை, 10ஆம் தேதி பொது நிதிநிலை அறிக்கை என்று அடுத்த கூட்டத்தை கூட்ட மத்திய அரசு தயார் நிலையில் இருப்பதாக குளிர்காலத்தை நோக்கி வடவடக்கிறார் நமது தலைநகரத்து செய்தியாளர். தமிழக முதல்வர் ஜெயலலிதா தனது சொந்த தொகுதியான திருச்சி ஸ்ரீரங்கத்திற்கு பறந்து போய் பல கோடி ரூபாய்க்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப் போவதாக காவிரி கரையோரம் வரவேற்பை பார்வையிடுகிறார் நமது முந்திரிக்கொட்டை செய்தியாளர். எக்கு தப்பாக எகிரி போன ரயில் கட்டணத்தை உடனே குறைக்காவிட்டால் கைக்கட்சியினர் சார்பில் தமிழகம் முழுக்க மாவட்ட தலைநகரங்களில் கடும் போராட்டம் நடைபெறும் என்று முன்னாள் மத்திய அமைச்சர் ஜி.கே. வாசன் தெரிவித்துவிட்டதாக மென்று முழுங்குகிறார் நமது மிதவாத செய்தியாளர். ரயில் கட்டண உயர்வு அறிவிப்பு வந்து 2-3 நாள் ஆனாலும் பரவாயில்லை, சாமானிய பயணிகள் அதிகம் பாதிக்கப்படுவார்கள் என்று கேரள முதல்வர் உம்மன் சாண்டியும் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜியும் தங்கள் பங்கிற்கு லேட்டானாலும் லேட்டஸ்டாக கருத்து தெரிவித்துள்ளதாக விரைந்து வருகிறார் நமது சுறுசுறுப்பான செய்தியாளர். தலைநகர் டெல்லியில் நிலவும் குடிநீர் தட்டுப்பாட்டையும் மின் தட்டுப்பாட்டையும் உடனே போக்காவிட்டால் நக்சல்கள் உருவாக காரணகர்த்தாவாக இந்த பிரச்சனை மாறிவிடும் என்று அவசரப்பட்டு ராஜினாமா செய்த அம்மாநில முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் எச்சரிக்கை மணி அடித்துள்ளதாக தேர்தலுக்கு தயாராகிறார் நமது தெளிவான செய்தியாளர். ஐடி சிட்டியான ஹைதராபாத்தை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் சத்தியம் நிறுவனத்தில் பல கோடி நிதி மோசடி நடந்ததாக தோண்டி துருவி நடந்த விசாரணை முடிந்து விட்டதால் வரும் ஜூன் 26ஆம் தேதி தீர்ப்பு வரப்போகிறது என மானிட்டரை உற்று நோக்குகிறார் நமது ஆன்லைன் செய்தியாளர். விமான நிலைய மேற்கூரை இடிந்து விழும் செய்தி போல அடிக்கடி அடிபடும் தங்கம் கடத்தல் விவகாரத்தில் மத்திய பாதுகாப்பு படை வீரரும் விமான நிலைய ஊழியரும் உடந்தையாக செயல்பட்டார்களா என சுங்கத்துறை விசாரணை முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக மூக்கை நுழைக்கிறார் நமது புலனாய்வு செய்தியாளர். குஜராத்தில் நடக்கும் பிரதமர் மோடியின் கனவு திட்டமான கிஃப்ட் என்னும் புதிய தொழில்நுட்பங்கள் நிறைந்த நிதி நகரத்தால் 10 ஆண்டிற்குள் 10 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும் என கனவு திட்டத்தை கணக்கு போட்டு சொல்கிறார் நமது வேலை வெட்டி இல்லா செய்தியாளர் என்று கூறிக்கொண்டு நாங்களும் அடுத்த செய்திக்கு தாவுகிறோம். வெற்றி தோல்வி தப்பு தண்டா நடந்து புட்டா எதிர்கட்சி எதிரி கட்சின்னு அடுத்த வீட்டு பக்கம் கையை நீட்டுறது நம்மளோட வாடிக்கையான ஒண்ணு. ஆனா பாருங்க, ஒரு இடத்துல கூட ஜெயிக்க முடியாம முட்டை வாங்கின சூரிய கட்சியோட தோல்விக்கு சொந்த கட்சியில தான் வில்லங்கம் விவகாரம்னு கமிட்டி போட்டு காவிட்டு கலகமாய் போயிடுச்சு. அப்படியே அண்ணா சாலையில அறிவாலயத்து பக்கம் என்னதான் நடக்குதுன்னு எட்டி பார்த்துட்டு வந்துருவோம். கலைஞர் கருணாநிதி இப்போ கலைகளை எடுக்கிற கலைஞர் கருணாநிதி ஆயிட்டாரு. அப்பப்போ நிர்வாகிகளை அசால்ட்டா தூக்கி அடிக்கிறது அதிமுகவுல தான் நடக்கும். அம்மா திமுகவுல நடக்கிற விஷயம் இப்போ ஐயா திமுகவிலும் நடக்க ஆரம்பிச்சிடுச்சு. நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தல்ல அந்த கட்சி அடைஞ்ச படுதோல்வி கட்சியில இருக்கிற எல்லாருமே எதிர்பாராதது. இப்படி தோல்வி அடைஞ்சதுக்கு என்னதான் காரணம்னு ஆராயறதுக்கு 6 மணிமே 6ன்னு ஆறுதல் அடையாம கட்சியில் இருக்கிற கலைகளை நீக்கிறதுக்கு 6 பேர் கொண்ட குழுவை நியமிச்சாங்க. அவங்களும் அலசி ஆராய்ஞ்சு பல விஷயங்களை சாறு பிழிஞ்சு துவைச்சு தொங்க விட்டு கொடுத்த அறிக்கைகளோட அடிப்படையில தான் இந்த நடவடிக்கை. ஏற்கனவே அழகிரி கொடுத்த அலப்பறையில கட்சியே கலகலத்து கிடக்கு. குஷ்புவும் இப்பதான் குட்பை சொல்லி கட்சியை விட்டு வெளியேறி போனாங்க. இப்படி பரபரப்பா இருக்கிற கழகத்துல விறுவிறுப்பா நடக்கிற விஷயம்தான் இந்த அதிரடி களையெடுப்பு. 1 இல்ல 2 இல்லைங்க, மொத்தம் 33 பேரை தற்காலிகமா சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து உங்களை ஏன் நிரந்தரமா நீக்க கூடாதுன்னு நோட்டீஸும் அனுப்பியிருக்காங்க. நகர செயலாளர், ஒன்றிய செயலாளர்னு பல கீழ்மட்ட பொறுப்பாளர்கள் மட்டும் இல்லாம பெரிய தலைகள் 3ம் உருண்டிருக்கு. தஞ்சை மாவட்ட செயலாளர் பழனி மாணிக்கம் இதுல முக்கியமானவர். இவருக்கும் டி.ஆர். பாலுவுக்கும் நடந்த கோஷ்டி சண்டை ஊரறிஞ்சது. அதே மாதிரி அழகிரி ஆதரவாளர்கள் முல்லைவேந்தனுக்கும் விழுந்திருக்கு ஆப்பு.
அழகிரியோட பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்றது, அழகிரியோட பிரதமரை போய் சந்திச்சதுன்னு வெளிப்படையாவே அழகிரி ஆதரவாளரா இருக்கிற KP ராமலிங்கமும் சஸ்பெண்ட் ஆகியிருக்காரு. கட்சிக்காக உழைச்ச மூத்த நிர்வாகிகள்ல ஒருவரான என்னை எந்தவித கேள்வியுமின்றி இடைநீக்கம் செய்திருப்பதை ஊடகங்கள் வாயிலாக அறிவிச்சது எனக்கு பெரும் அவமானமா இருக்கு. இனி கட்சி தலைமையில இருந்து எந்த நோட்டீஸ் வந்தாலும் அந்த குற்றச்சாட்டுகளுக்கு ஊடகங்கள் மூலமாவே கட்சி தலைமைக்கு பதில் சொல்லுவேன்னு படபடவென பேட்டி ஒன்ன கொடுத்திருக்காரு KP ராமலிங்கம். இந்த நடவடிக்கைகள் கட்சியை வலுப்படுத்தி பலப்படுத்துமா, சூரியன் பிரகாசிக்குமா இல்லை லைட்டா மங்குமான்னு இனிமே தெரியும். இந்த மாசம் அந்த கட்சி, அடுத்த மாசம் இந்த கட்சி, இடையில சொந்த கட்சின்னு எல்லா கட்சிக்காரங்களையும் போட்டு தாளிச்சு எடுக்கிறதுலயே பொழப்பு ஓடிட்டு இருக்கு. இதுல சினிமாக்காரங்க, விளையாட்டு வீரருங்கன்னு அவங்க வேற ஆளாளுக்கு கருத்தா பேசிட்டு போக கலகலப்பா மாறி போய் கிடக்குது நம்ம அரசியல் வட்டாரம். நாம சொல்றதுக்கு என்ன இருக்கு? அதான் எல்லாத்தையும் அவங்களே சொல்லிட்டு போறாங்களே. வாங்க அதையும் பார்த்துட்டு வந்துருவோம். தற்போது ரயில் கட்டண உயர்வால் ரயிலில் பயணிக்கிற ஏழை எளிய மக்கள் தாங்க ரொம்ப பாதிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அத்தியாவசியமான பொருட்கள், இந்த காய்கறிகள், பழங்கள் இதோட விலையும் கடுமையாக உயர்ந்துருங்க. இப்போ கூட இன்னும் அந்த பணவீக்கம் இன்னும் அதிகமாகிட்டே தாங்க போகும். அதனால் நாட்டோட பொருளாதாரமே கடுமையாக பாதிக்குங்க. அதனால் ஏழை எளிய மக்கள் பாதிப்படைய ரயில் கட்டணத்தை வாபஸ் வாங்கணுங்க. அப்போ தான் நல்லா இருக்கு. ஆமாம், இப்படி ரயில் கட்டணத்தை உயர்த்தாதீங்க அப்படின்னு சொன்னது நான் இல்லைங்க, தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஜெயலலிதா. பூவு பூவு பூவு, முல்லைப்பூ, மல்லிப்பூ, ஜாதிப்பூ, கனகாம்பரம், பூவாங்கலையோ பூவு. நாட்டில் ரயில்வே கட்டணத்தை 14% உயர்த்தினது தப்பு அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அதை விட்டால் வேற தீர்வே கிடையாதுங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ரயில்வே துறையோட நிலைமை ரொம்பவே கவலைக்கிடமாக இருக்குது. அதே மாதிரி நாட்டில் வருவாயோட நிலைமையும் ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் சமாளிக்கணும் அப்படின்னா இதுக்கு சரியான தீர்வு ரயில்வே கட்டணத்தை உயர்த்துறது மட்டும்தான். ஆரம்ப காலகட்டங்களில் இது மக்களுக்கு ஏதோ கொஞ்சம் சிரமமாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் போக போக இது நல்லதாகவும் நல்ல திட்டமாக தாங்க முடியும். பூவு பூவு பூவு, இப்படி ரயில்வே கட்டணத்தை உயர்த்தினது தப்பு இல்லை அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்குறீங்களா? மத்திய சட்ட அமைச்சர் ரவிசங்கர். பலான் பலான் பலான், லோக்சபா தேர்தலில் பாமக தோத்துட்டாங்க தயவு செய்து நினைக்காதீங்க. நாங்கெல்லாம் எவ்வளோ பரவாயில்லைங்க, எங்களோட மோசமான நிலைமை இருக்காங்க. யாருன்னு கேட்குறீங்களா? இந்த திமுக, காங்கிரஸ், இந்த கம்யூனிஸ்ட் கட்சிலாம் அவங்க தோல்வியெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப நாங்கெல்லாம் எவ்வளோ பரவாயில்லைங்க. சீனாக்கா பல்லூனா அப்படி சொன்னது நான் இல்லைங்க, அன்புமணி ராமதாஸ். ஐசைஸ் பாலைஸ் கப்பைஸ் குச்சைஸ். மீடியாவோட உதவி தேவைதாங்க. ஆனால் மீடியா வச்சே எல்லாத்தையும் சாதிச்சிட முடியாதுங்க. சில பேர் பாருங்களேன், மீடியா பப்ளிசிட்டி வேணும்னு சொல்லிட்டு பல கோடி கணக்கில் எல்லாம் செலவு பண்ணுறாங்க. ஆனால் என்ன பிரயோஜனம்? இப்படி தான் மீடியா பப்ளிசிட்டி வேணும்னு சொன்ன நம்ம பாபா ராம்தேவ், அண்ணா ஹசாரே இவங்களாம் எங்கே போனாங்க உங்களுக்காச்சும் தெரியுமா? ஐசைஸ் பாலைஸ் இந்த மாதிரி யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டது நான் இல்லைங்க, இந்திய கம்யூனிஸ்டோட மூத்த தலைவர் ஆர் நல்லக்கண்ணு. ஐசைஸ் பாலைஸ் கப்பைஸ் குச்சைஸ். இன்னைக்கு எடுக்கிற தமிழ் சினிமாவெலாம் அவ்வளோ இலக்கியத்தரம் வாய்ந்தது இல்லைங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம், கமர்ஷியல் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற அளவுக்கு அந்த படத்தோட குவாலிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது இல்லைங்க. எல்லோரும் நம்ம பேசிக்கிறோம் தமிழ் சினிமா உலகத்தரத்துக்கு போயிட்டுருக்குன்னு. தமிழ் சினிமாவோட அந்த தொழில்நுட்பம் வேணால் உலக சினிமாவுக்கு இணையாக வளர்ந்துட்டு இருக்காங்க. தமிழ் சினிமாவோட அந்த படத்துடைய தரங்க, அந்த படத்தோட குவாலிட்டி ரொம்ப கீழே போயிட்டுருக்குங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் நல்ல படமாக எடுத்து இந்த தமிழ் சினிமாவை காப்பாற்றுங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். அண்ணாச்சி, தமிழ் சினிமா பற்றி இப்படி ஃபீல் பண்ணி பேசுனது நான் இல்லைங்க, இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் SP முத்துராமன் இருக்காங்களா, அவங்க தான். சரிஞ்சு விழுற இந்திய பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்த கருப்பு பணத்தை எல்லாம் மீட்டு இந்தியாவுக்கு கொண்டு வரது தான் ஒரே வழின்னு கருத்து சொல்லி ஆளுக்கு ஐடியா மணியா மாறி போக உச்ச நீதிமன்றம் வச்ச குட்டால முந்தைய அரசு லேசா எழுந்து நிற்க புதுசா பதவியேற்ற அரசு தனியா ஒரு குழு அமைச்சு காத்துக்கிட்டு இருக்கு. ஆனாலும் கருப்பு பணம் வெள்ளையா மாறுமா இல்லையான்னு தான் தெரியல. அதாங்க இன்றைய கருத்து சித்திரம். கார்ட்டூன்.
அப்புறம் பண்ணையாரே, என்ன முகம் ஒரே வாட்டமா இருக்குது? ஆமாப்பா, நம்ம பேரன் எத்தனை நாள் நம்ம கூட விளையாண்டுட்டு இருந்தான். இப்போ அந்த பேரனை கொண்டு போய் திடீர்னு ஸ்கூல்ல சேர்த்திட்டாங்கப்பா. அடடா, 2 வயசு தான் ஆச்சு. அதுக்குள்ள கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்த்தாட்டி என்னப்பா அது? ஏங்க 2 வயசுல சேர்த்தாங்கன்னா சந்தோஷப்படணும். ஏப்பா இங்க மெட்ராஸ்லலாம் அது மாசமா இருக்கும் போதே போய் அந்த குழந்தைக்காக ஸ்கூல்ல புக் பண்றாங்க. எங்க அக்கா குழந்தைக்கு அப்படி புக் பண்ணல. அடடா, அப்புறம் இப்ப ஸ்கூல்ல சேர்க்கறதுக்காக முன்னாடியே போய் கியூல படுத்திருக்க வேண்டிய நிலைமை ஆயி போச்சு. காலையில நேரத்திலே போயிட்டீங்களாக்கு? நேரத்துலயா? முத நாள் நைட்டே போயிட்டுங்க. என்னப்பா அது? ஆமா, அங்க போய் ஒரு நியூஸ் பேப்பர் விரிச்சு படுத்திருந்தேன். நமக்கு தான் அந்த நிலைமைனா பெரிய பெரிய பணக்காரங்க வந்து நியூஸ் பேப்பர் விரிச்சு படுத்திருக்காங்க. அது எப்படி பெரிய பணக்காரங்க கண்டுபிடிச்ச? எல்லாரும் விரிச்சு படுத்திருந்தது இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர். அப்ப பணக்காரங்க தான் போ. இப்படி படுத்திருந்த நிலைமையில தூங்கிட்டோம். அடாடா, காலையில எந்திரிச்சிக்கிறோம் பார்த்தா திடீர்னு ஒரு போலீஸ் ஜீப் வருது. மாட்டீங்களா? வீதியில படுத்ததுக்கு பிடிச்சிட்டு போயிட்டாங்களா? நீங்க வேற அப்படிதான் நினைச்சு பயந்துட்டு நின்னா கடைசியில அந்த வண்டியில வந்த போலீஸ் அதிகாரி இறங்கி கியூல நிக்கிறாரு. அங்க பள்ளிக்கூடம் சேர்த்துருக்கு. ஆமா பாருப்பா, அந்த காலத்துல எல்லாம் பையங்க படிக்கலைன்னா பெத்தவங்க தெருவுக்கு வந்துருவாங்கன்னு சொல்லுவாங்க. இப்ப பையங்களை படிக்க வைக்கிறதுக்கு பெத்தவங்க தெருவுக்கு வர போல இருக்குது. வேற நிலைமை. என்னதான் இருந்தாலும் அதுக்குன்னு 2 வயசு இல்லையா? அந்த காலத்துல எல்லாம் நாங்கெல்லாம் படிக்க போகும்போது இந்த கை இருக்கல, இதை வந்து இப்படி வச்சு காலை தொடணும். அப்பதான் எடுத்துக்குவாங்க. அது 6 வயசா இருந்தாலும் சரி, 7 வயசா இருந்தாலும் சரி, 10 வயசா இருந்தாலும் சரி, இந்த காலை தொல்லின்னு வச்சுக்கோ, வீட்டுக்கு போயிட வேண்டியதுதான். இந்த ஒரு அருமையா ட்ரிக் எனக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா கடைசி வரைக்கும் காதை தொடாமையே ஸ்கூலுக்கு போகாமே ஜாலியா இருந்திருப்பேன். தம்பி, அப்படித்தான் சொல்லுவீங்க. ஆனா அந்த சமயத்துல அந்த குழந்தைகளுக்கெல்லாம் எப்படியாவது காதை தொட்டு போடணும், அவன் தொட்டானே அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு. உள்ள போனா அடிப்பாங்கிறது அதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆனா அந்த காதை தொடர ஒரு சந்தோஷம். உண்மைதான். ஆனா அப்படியெல்லாம் இருந்தது. ஆனா இப்ப 2 வயசுங்கிறது ரொம்ப கொடுமைப்பா. அதுவும் அந்த பையனை எந்திரிச்சு தூங்காம எழுப்பி விட்டு சாப்பாடு ஊட்டி விட்டு இந்த கையில் ஒரு பேக்கு, இந்த கையில் ஒரு பேக்கு, பின்னாடி முதுகுல ஒரு பை. அதை தாண்டிங்க நைட்டு படுக்கும் போதே யூனிஃபார்மோட படுக்க வச்சிடறாங்க. ஓ, காலையில் நேரத்தில் எந்திரிக்க முடியாம போயிருமோ, எந்திரிச்சோன்னே தண்ணி தெளிச்சு ஸ்கூலுக்கு அனுப்பிட வேண்டியது. பாருப்பா எப்படி ஆகி போயிருக்கு. அந்த காலத்துல எல்லாம் படிக்காட்டி மூட்டை தூக்குவாங்கன்னு சொல்லுவாங்க. இப்ப படிக்க போகும்போதே மூட்டை தூக்கிட்டு போறானே, அவ்வளவு கொடுமையா இருக்குது. இவ்வளவு நேரத்துல போய் அது அந்த ஸ்கூல் பஸ் அடாடாடா 30 கிலோமீட்டர்ப்பா. அடே அப்பா, இதையும் தாண்டிங்க அந்த உணவு விட்டு வரணும், இந்த உணவு விட்டு வரணும். ஆமா, கீரை டெய்லியும் கொடுத்துட்டு வரணும். ஓ, இது பள்ளிக்கூடத்திலே சொல்லி போடுறாங்க பையத்தான் கொண்டு வரணும்னு. ஆமா, அது எதுக்கு அப்படி சொல்றாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. ஏங்க அப்பதான் அந்த குழந்தை ஆரோக்கியமா இருக்கும், அறிவு நல்லா வளரும். அறிவு வளரணும், அந்த கீரை சாப்பிட்டு வீட்லயே படிச்சுக்கலாம், அங்க எதுக்கு போறது? அதாவதுங்க அது ஒரு ஹெல்ப் பண்ணும், சரிங்களா? அதுக்காக அதெல்லாம் கொடுத்துட சொல்றாங்க. சரி, எதுக்கு வந்து அவ்வளவு தூரத்துல சேர்த்திருக்காங்க குழந்தைய? அது என்னமோ அங்கதான் நல்ல ஸ்கூலாமா, அதனால அங்கதான் போகணும் அப்படின்ட்டு பஸ்ல அனுப்புறாங்கப்பா. ஆனா என்னதான் சொல்லு, இந்த பஸ்ல அனுப்புறத பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்குதுப்பா. அதுல என்னங்க பரிதாபம்? அது பார்க்கவே பயமா இருக்குது. அந்த வண்டியிலேயே மொத்தமா 20 பேர் தான் ஏற முடியும், அதுல 40 பேர்த்த ஏத்திட்டு போறானப்பா. அரசாங்கம் ஏதோ சட்டம் போட்டுருக்குப்பா, அரசாங்கம் ஏதோ சொல்லியிருக்குப்பா, அப்படின்னா பஸ் இப்படிதாப்பா இருக்குப்பா அப்படின்னு நினைச்சுக்கிறாங்களே தவிர அது என்னென்ன விதிமுறைகள், அது எப்படி எப்படி இருக்கணுங்கிறத முழுசா மக்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இப்போ பண்ணையா இருக்கிற எனக்கே தெரிய மாட்டேங்குது ஒரு பஸ்ன்னா எப்படி இருக்கணும் என்னங்கிறது. இப்போ அதுக்கு என்னென்ன விதிமுறைகள் சொல்லிருக்காங்க நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன், கேட்டுக்கோங்க. சொல்லுங்க. அதுக்குன்னு ஒரு குழு அமைச்சு அந்த குழுல நிறைய பேர் இருக்காங்க. இப்ப இந்த வட்டார போக்குவரத்து துறை இருப்பாங்க இல்லையா, அவங்க, காவல்துறை, அப்புறம் இந்த கல்வி அதிகாரிகள், இவங்க எல்லாம் போய் செக் பண்றாங்க அந்த வாகனங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்கூல்லயும் இந்த மாதிரி பராமரிக்கிறாங்க. முத என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு பஸ் ஓடுறதுக்கு நல்லா இருக்கா, எந்த தடையும் இல்லாம நல்லா ஓடுமா அப்படின்னு செக் பண்றாங்க. அதுக்கப்புறம் அதுக்கான சான்று, அந்த ஆர்சி புக் இருக்கா, இன்சூரன்ஸ் இருக்கா, எஃப்சி இருக்கா, டிரைவருக்கு லைசென்ஸ் இருக்கா, இதெல்லாம் பாக்குறாங்க. அதுக்கப்புறம் வண்டியில கண்டிப்பா தீயணைப்பு கருவி இருக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த அவசர கால வழின்னு இருக்கு, ஏதாவது ஒரு விபத்து நேரும் போது குழந்தைங்களை வெளியே தூக்குறதுக்கோ, அந்த அவங்க வெளியில தப்பிச்சு வர்றதுக்கோ, அதுக்கு வந்து அந்த அவசர கால வழி அதுவும் வலது பக்கத்துல வச்சிருக்கணும், பஸ்ல இருக்கணும். ஆமா, கண்டிப்பா இருக்கணும், சரிங்களா? அது மட்டும் பிரேக் வந்து நல்ல நிலைமையில இருக்கும். ஆமா, சரியா? இதெல்லாம் சொல்றாங்க. இந்த இதெல்லாம் ஆராய்ஞ்சு பார்த்து நல்ல வண்டி, இந்த வண்டிக்கு வந்து நாங்க சர்டிபிகேட் கொடுக்குறோம், சர்டிபிகேட் கொடுத்தாங்கன்னா அந்த சான்றை பாத்தீங்கன்னா வண்டிக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஒட்டி இருக்கணும். ஆமா, ஸ்டிக்கர்ல ஒட்டி இருக்கணும். இது மட்டும் இல்லாம அந்த வண்டி பள்ளி வாகனம்ங்கிறதுக்கு 3 விதமான ஸ்டிக்கர் அதுல போட்டிருக்கணும். சரிங்களா? முதல் ஸ்டிக்கர் முன்பக்கம் வெள்ளை கலர்ல போட்டிருக்கணும். சரி. ரெண்டாவது ஸ்டிக்கர் பஸ்ஸோட சைடுல மஞ்சள் கலர்ல போட்டிருக்கணும். மூணாவது ஸ்டிக்கர் பாத்தீங்கன்னா பஸ்ஸோட பின் சைடு, பேக் சைடுல பாத்தீங்கன்னா ஒரு சிகப்பு கலர்ல பட்டையா போட்டிருக்கணும். மத்த பின்னாடி வர வண்டிக்காரனுக்கு இது பள்ளி வாகனம் ஆமா அப்படின்னு தெளிவா தெரியறதுக்காக. ஆமா, அதை தாண்டி அடுத்து பார்க்க வேண்டியது ஸ்பீடு. சரிங்களா? அதாவது சிட்டி லிமிட்டுக்குள்ள, நகரங்கள்ல பாத்தீங்கன்னா 40 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போலாம். அதை தாண்டி கொஞ்சம் வெளியில போனா ஒரு 50 கிலோமீட்டர் ஸ்பீட் அதிகபட்சம். அதை தாண்டி ஸ்பீடா போக கூடாது. ஆமா,
அப்புறம் டிரைவருங்கிறவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா அதாவது அவங்களுக்கு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அவங்க கிட்ட வந்து நல்ல லைசன்ஸ் இருக்கணும். அதை தாண்டி அவர் வந்து உடல் ஆரோக்கியமா இருக்கணும். சரிங்களா? ரொம்ப உடம்புக்கு முடியாத கூட்டம் வந்து வண்டி ஓட்டுட்டேன் சரி அதை பண்ணிருக்காங்க. அதை தாண்டி அவர் இது வரைக்கும் எந்த ஒரு வழக்குலையோ அப்புறம் தண்டனை பெறாதவரா அப்புறம் எந்த ஒரு விதிமீறலையும் அபராதம் பெறாதவரா இருக்கணும். சரிங்களா? இந்த போக்குவரத்து காவல்துறையிலயோ அல்லது நம்ம காவல்துறை கிட்டயோ இந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் இல்லாதவரா இருக்கணும். இதை தாண்டி முக்கியமான விஷயம் அந்த பஸ்ல அட்டெண்டர்னு சொல்லுவாங்க. ஆமாப்பா, அந்த குழந்தைகளை தூக்கி விடுறது இறக்கி விடுறது அந்த அட்டெண்டருக்கு பாத்தீங்கன்னா அந்த கண்டக்டர் சர்டிபிகேட் இருக்கணுமா? போப்பா, என் பேரன் போற ஸ்கூல் பஸ்ல 75 வயசு பாட்டி தான் இருக்குது. அந்த பாட்டியே 2 பேர் தூக்கி விடணும் போல இருக்குது. அந்த பாட்டி என்ன பண்ண போதும்? சரிங்களா? இது எல்லாம் இருந்தாதான் ஒரு பஸ் வந்து என்ன சொல்றது அரசாங்கத்தால அங்கீகரிக்கப்பட்ட நல்ல பஸ். ஒரு கல்வி நிறுவனத்தில் இருக்கக்கூடிய பஸ்ல இத்தனை விஷயங்களும் இருக்கணும். இதெல்லாம் இருந்தா தான் முறையான ஸ்கூல் பஸ்ன்னு அர்த்தம். ஆமா. ஆனா இது மாதிரி இல்லையாப்பா இப்பதான் ரொம்ப கொடுமையெல்லாம் இருக்குது. இப்ப என்னன்னா டிரைவர் வேலை அப்படிங்கறத ஒரு உண்மையிலேயே வந்து எந்த டிரைவரா இருந்தாலுமே நம்ம பாதுகாப்பா உள்ள கொண்டு அவர் நம்பி தான் இருக்கிறோம். கண்டிப்பா. அப்படி இருக்கும்போது அது ஸ்கூல் குழந்தைகளை ஓட்ட டிரைவருங்கிறது உண்மையுமே ரொம்ப பாதுகாப்பா இருக்கும். ஆமா. ஏன்னா குழந்தைகளையே அவர் நம்பித்தான் அனுப்புறோம். வாழ்றதே குழந்தைகளுக்காகத்தானே. அதை தாண்டி வீட்டில் இருக்க பெற்றோர்களும் சொல்லி கொடுக்கணும். ஆமா. ஏன்னா அந்த குழந்தைகளுக்கு தெரியாது இல்லையா? ஒரு பஸ் ஏறும்போது தள்ளி நிக்கணும், பஸ் வந்து நின்றதுக்கு அப்புறம் தான் நீ ஏறணும். அதே மாதிரி உட்காரும் போது நம்ம பார்த்து இந்த மாதிரிலாம் உட்காந்துக்கணும். அது மட்டும் இல்லாம பஸ் விட்டு இறங்கினதுக்கு அப்புறமும் கூட உடனே இந்த பஸ் விட்டு தள்ளி வந்துடணும். இப்படிங்கிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் சொல்லி கொடுக்கணும். சரி, நமக்கும் பொறுப்பு இருக்கு. கண்டிப்பா. படிப்புங்கிறது அப்புறம் தான். ஆமா. முதல் பாதுகாப்பு தான் முக்கியம். கண்டிப்பா. சொல்லுவாங்களா, சுவர் இருந்தா தான் சித்திரம் வரைய முடியும். அதனால உடம்பு நல்லா பாத்துக்குவோம், அதுக்கப்புறம் நல்லா படிப்போம். பார்ப்போம் அதெல்லாம் மக்கள் பண்றாங்களா பார்ப்போம். புட்டி புட்டியா கசப்பு மருந்த வாயில புகட்டுனாலும் சரி, பெட்டி பெட்டியா கருப்பு பணத்தை அள்ளிட்டு வந்தாலும் சரி, முட்டி மோதி தவிக்கிற பிரச்சனையானாலும் சரி, எட்டி பாயிர சுட்டித்தனமான கெட்டிக்கார விஷயமானாலும் சரி, எட்டி எட்டி பார்த்து கொட்டி கிடக்கிற செய்தியெல்லாம் கட்டி எடுத்துப்புட்டு வந்து டப்பு டப்புன்னு தட்டி விடுற நம்ம பேப்பர் தோசை நாளைக்கும் காலங்காத்தால உங்க வீட்டு கதவை தட்டும். நாட்டு நடப்பை தெரிஞ்சுக்க ஆசையா ஆவலா நீங்களும் புதிய யுகத்துல காத்திருங்க. சூப்பரான செய்தி, நம்ம செய்தி.